ராசிபுரம் பக்கத்துல பணி முடிச்சிட்டு இருசக்கர வாகனத்துல வந்த பெண் தலைமை காவலர் வாகன விபத்துல உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 15 லட்சம் ரூபாய் கருணை தொகை உயிரிழந்த தலைமை காவலருடைய குடும்பத்தாருக்கு வழங்கப்படும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்திருக்கக்கூடிய மெட்டாலா பகுதியை சேர்ந்தவர் செல்வம். இவருடைய மனைவி அமுதா நாமகிரிப்பேட்டை காவல் நிலையத்துல தலைமை காவலரா பணியாற்றிட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க. தலைமை காவலர் அமுதா திருச்செங்கோடு இளையாம்பாளையத்துல இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மையத்துல தன்னுடைய பணியை முடிச்சிட்டு நள்ளிரவு நேரத்துல ராசிபுரம் நோக்கி இருசக்கர வாகனத்துல வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ பிள்ளாநல்லூர் பகுதியில வந்துட்டு இருக்கும் போது எதிரில ஈச்சர் வாகனம் ஒண்ணு வந்து இவங்களுடைய இருசக்கர வாகனத்து மேல நேருக்கு நேர் மோதினதா கூறப்படுது. இந்த விபத்துல சம்பவ இடத்திலேயே அமுதா பலியாகிட்டாங்க. அதை தொடர்ந்து போலீசார் அங்க வந்து உயிரிழந்த அமுதாவுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய உடலுக்கு இறுதி மரியாதைய சக காவலர்கள் மாவட்ட ஆட்சியர் உமா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன், மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் மலர் வளையம் வச்சு செலுத்தியிருக்காங்க. பெண் காவலருடைய உடலை பார்த்து சக பெண் காவலர்கள் கதறி அழுத காட்சி பார்க்கிறவங்களை கண் கலங்க வச்சிருக்கு. இதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்ச மாவட்ட ஆட்சியர் சாலை விபத்துல உயிரிழந்த காவலருடைய குடும்பத்தாருக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய 15 லட்சம் ரூபாய் கருணை தொகை கூடிய விரைவில் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் அவர்கள் சொல்லும்போது விபத்து ஏற்படுத்தின ஈச்சர் வாகனத்தினுடைய ஓட்டுநரை கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வரதா சொல்லியிருந்திருக்காரு. இப்படி சாலை விபத்துல பெண் தலைமை காவலர் ஒருத்தங்க உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. டிரைவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவர் நம்ம போலீஸ் கஸ்டடியில் தான் வந்து இருக்காரு. அந்த விபத்து நடந்த இடத்தையும் பார்த்துருக்கோம். அதில் இனிமேல் வந்து விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளை வந்து எடுப்போம். ஹெல்மெட்டு போட்டிருந்தாங்க, அவங்க ப்ராப்பராக வந்து எல்லாமே வந்து வந்திருக்காங்க. பட் ஆப்போசிட்டில் போன வண்டி வந்து ரைட் ஏறி வந்து அவங்களுக்கு உடனடியாக நம்ம இன்னைக்கே அந்த தேர்தல் உயிரிழப்பாக இருந்துச்சுன்னா அதற்கான 15 லட்சம் ரூபாய் வந்து நம்ம மாநில தேர்தல் ஆணையரால் உடனடியாக அது வந்து வழங்கப்படும். நம்ம ஏற்கனவே நம்ம மாவட்டத்தில் இதே போல் பயிற்சி முடிஞ்சு போன ஒரு ஆசிரியருக்கும் நம்ம வாங்கி கொடுத்தோம். அதற்கான முன்மொழிவுகளை இன்னைக்கே அனுப்பி அந்த குடும்பத்திற்கு நம்மாலான அந்த உதவியை உடனடியாக செய்யறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுப்போம்.